சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோவர். அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். தை பிறந்தா வழி பிறக்கும், உண்மைதான். ஒவ்வொரு மனிதருக்கும் பார்த்துட்டேன்னா எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னு கேட்பாங்க. தை வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கறதா இருக்கும். தை மாதத்தில் நமக்கு பொங்கல் திருவிழா இருக்குது. தை மாதத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் மிகப்பெரிய வெற்றி காரியங்களாக மாறுறதுக்கு உண்டான கிரகநிலை சூழ்நிலைகளும் அமைந்து கொடுக்கறது, அதுதான் உண்மை. ஆக இந்த தை மாதத்துக்கு உண்டான 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்குறது, புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. நிறைய கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு மாதிரி நீங்கள் போகிற இடத்துல நல்ல பேர் வாங்கிறதுக்குண்டான அற்புதமான காலகட்டம். நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருந்துகிட்ருப்பீங்க. சில முக்கியமான ரோல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த முக்கியமான ரோல் எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றாக செயல்படக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்பாவுடைய தொழிலை எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன், மேலே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இடம் விட்டு இடம் மாறணும், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கேன், ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கேன். இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துட்டு ரொம்ப நாளாக வச்ச அரியரை சீக்கிரமாக தீர்த்துக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் நல்லா உட்காந்து படிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இடமாற்றம் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு இந்த தை மாதம் உங்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். யாராவது உண்மையாக சொல்கிறாங்களா பொய்யை சொல்கிறாங்களான்னு ஆராய்ச்சி பண்ணுறதை விட சரி வேண்டவே வேண்டாம், ஒரு மாதம் கழித்து எல்லாத்தையும் யோசிக்கலாங்கிற மாதிரி கொஞ்சம் தட்டி போடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரயாணம், ஃபோனில் பேசுகிறது, மேல் அதிகாரிகிட்ட பேசுகிறது, யார்ட்டையா கோச்சுட்டு பேசுகிறது, அதுமாதிரி டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது, டக்குன்னு ஒரு பிஸ்னஸ்க்காக பணத்தை போடுறது, இது போன்ற விஷயங்களில் 1க்கு 100 முறை யோசித்து கொண்டு பண்ணுறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். கடகராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்களுக்கு நீங்கள் எதாவது எடுத்து செய்யக்கூடிய ப்ராஜெக்டில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நிறைய நபர்கள் உங்களை தேடி உங்களுடைய வார்த்தைகளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த வார்த்தைகளை சொல்லி அவர்கள்ட்ட சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். சுய வெற்றிகள் உண்டு. ஆனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணும்போது கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். இவா ஒன்று சொல்கிறா, இவ ஒன்று சொல்கிறா, நம்ம குழம்பவே படாது. நமக்கு என்ன தோன்றதோ அதை செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா வேலை இடமாற்றம் பண்ணும்போது இதை விட அது பெஸ்ட்டாக இருக்கா, பணத்துலேயும் சரி பேர்லேயும் சரி இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுறதும், கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கணும். கன்னிராசி நேயர்களே, இடமாற்றங்கள் அடிக்கடி இருந்துட்டு இருக்கும். சில விஷயங்களில் நீங்கள் நினச்ச காரியம் அப்படியே நடக்கும். கனவுகள் பலிதமாகும். நினைவுகள் நமக்கு தோணும், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, யார்ட்டையோ பேசின மாதிரி இருக்கே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோணிகிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கணும். அதே சமயத்தில் ஒருத்தர் எதாவது பேச வராருன்னா முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அது பதில் சொல்லுங்க. இல்லைன்னா பாதியில் சொல்லும்போது அவள் பேச வந்த கண்டென்ட் விட்டு போயிடும். அது மாதிரி அவங்க ஏதாவது சொல்ல வந்த விஷயங்களும் விட்டு போயிடும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க. குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. துளாராசி அன்பர்களே, இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. தாயார் வழியில் நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான அற்புதமான மாதம். சில முயற்சிகள் மிகப்பெரிய பலன்கள் இருக்குது. புதிய தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம் வாடகைக்கு சொந்த வீடாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு காரிய வெற்றி உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பேர் நிறைய விஷயத்தை ஒட்டுக்கா பேசினா டென்ஷன் ஆகிடுவேன். ஐயோ எனக்கு அட்வைஸ் மட்டும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நிறைய நேரத்தில் சொல்லுவீங்க. சில டைம் உங்களை அறியாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு அட்வைஸும் பண்ணிட்டு இருப்பீங்க. விருச்சிகராசி அன்பர்களுக்கு கோவத்தை குறைச்சிக்கணும். சின்ன சின்ன விஷயத்தில் டென்ஷன் ஆகப்படாது. பிரயாணத்தில் சின்ன சின்ன அலைச்சல்கள் நிறையா இருந்துருக்கும். அதே சமயத்தில் சில முக்கியமான காரியத்தில் மற்றவங்க போய் ஜெயிக்காத விஷயம் நீங்கள் போய் ஜெயிச்சிடும். தனுசு ராசி நேயர்களே, பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான மாதம். குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும். நீ பெருசா நான் பெருசா, நீ தான் போய் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டேன்னா கடைசியில் அந்த சண்டைக்கு அங்கே காரணமே இருக்காது. அதே சமயத்தில் திடீர் எதிர்பார்க்காத பண வரவுகள் கூட வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில காரியம் தொட்டவுடனே தொடங்கும்னு சொல்லுவாலே அதுக்குண்டான மாதமாக இந்த மாதம் உண்டு. மகர ராசி அன்பர்களே, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இனிமேல் ஒரு புது விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புமாக நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் உண்டு. கும்பராசி நேயர்களே, ரொம்ப முக்கியமான நபர்கள், அந்த முக்கியமான நபர்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால்
நம்மளை விட்டு செல்லும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். இவன் நண்பராக இருந்தாலே நல்லா பேசுகிறேன், இப்போ ஏன் பேசுறது கிடையாது, இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு சில நேரங்கள் மன சங்கடமாகும். அதே மாதிரி எமோஷ்னலான சில யோசனைகள் மனசில் தோணின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் ஒரு திருப்திகரமாக யோசிக்கிறதுக்கு இறைவனுடைய வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் நம்மளுடைய நிலையிலிருந்து அவங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்தாப்புல சில காரியத்தை சொன்னால் தான் அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆளுக்கும் இடத்திற்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தாப்புல ரொம்ப அழகாக பேசி இந்த காரியத்தை வெற்றி கொண்டு வருவீங்க. மீனராசி அன்பர்களே, நினைத்தது நடக்கும், பணவரவுகள் கூடி வரும், நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. சில பேர் உங்கள் மூலமாக அவர்கள் காரியத்தையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம். 12 ராசிக்கு மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் தை பிறந்தா வழி பிறக்கும். உண்மையாகவே நமக்கு ஒரு அற்புதமான வழி பிறக்கிறதுக்கு நம்ம முயற்சி உழைப்பு இருந்தால் மிகப்பெரிய சக்ஸஸ் இருக்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.